இந்த சேனல்ஸில் வியூவர்ஸுக்கு நல்ல கண்டென்ட் நாம பண்ணி போட போகிறோம். இது எஜுகேஷனாக இருக்க போகுது, கிரியேட்டிவாக இருக்க போகுது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுது, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. பெய்ட் ப்ரொமோஷன் இருக்க போகிறதில்ல, ஃபேக் ரிவ்யூ இருக்க போகிறதில்ல, ஃபேக் ப்ரொமோஷன் இருக்க போகிறதில்ல, மேனிப்புலேஷன் இருக்க போகிறதில்ல. அவ்வளவுக்கு சூப்பராக நல்ல கண்டென்ட் நாம பண்ணி போடுவோம். ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, எங்கூட ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ற பார்கவின்னு சொல்றவ ரேஷன் கடைக்கு அடி வாங்க போயிருக்கா. அதனால நான் மட்டும்தான் இன்னைக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்றேன். அதனால அவ இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் வீடியோ பார்க்காம போகாதீங்க. இந்த வீடியோவை எல்லாரும் மாதிரி அன்பாக்சிங்ல ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா ஊரே அன்பாக்சிங் பண்ணி போட்டுருச்சு. இந்த போன்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, வேற யாரும் சொல்லாத என்னெல்லாம் பஞ்சாயத்து இந்த போன்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ரொம்ப வளவள கொலக்கலன்னு பேசாம டைரக்டாவே நம்ம வீடியோக்குள்ள போவோம். சார்ஜரு, 3 மொபைல் பாக்ஸ் என்ன பிராண்ட் கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நான் வாங்கினது. பில் என்ன பாக்கெட்ல இருக்கு. வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன். பில்லு காட்டி தான் உங்களை நம்ப வைக்கணுமா? நான் உண்மை பேசுவேன்னு ஊருக்கே தெரியும். அதனால் அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ரிவ்யூவாக நான் ஒன்று சொல்கிறேன். இதை நான் 3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கடந்த 3 மாதங்களாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த யூஸ் பண்ண தொடங்கின டைமில் உள்ள ஒரு வீடியோ இந்த ஃபோனில் இருக்குது. அதை உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த டைமில் தாடி மீசம் ஒன்றும் இல்லை, ஷேவ் பண்ணி எடுத்து நீட்டாக தான் இருந்தேன். அவன் தாடியை வச்சு தான் ஏமாத்திக்கிறான். அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஐயோ சாரிங்க, நான் ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது பதிலாக டிலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் பழக்க தோஷத்தில். சரி, அந்த வீடியோ காட்டி தான் நான் உங்களுக்கு இதை சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கு தெரியும், நான் சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அந்த வீடியோ விட்டுருவோம். நம்ம ஃபர்தராக விஷயத்துக்கு வருவோம். இந்த ஃபோனோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க போகுது, பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. நம்மளோட இந்த ஃபோன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஸ்லாப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10 கிலோகிராம். இந்த ஃபோன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இந்த ஸ்லாப் மேலே இந்த பெரிய ஆணியை அடிக்க போகிறோம். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். ஓ மை காட், ஆண் உள்ளால் இறங்கிட்டு இருக்கு. உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான மொபைலா இருக்கு. ஓ மை காட், சூப்பர் ஃபோன். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோன் தான் உங்களோட வீடு தேடி வரப்போகுது. இந்த ஃபோனை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு ஃபோனாக இருக்கு. வாவ், இந்த அளவுக்கு நம்ம அந்த ஆணி மேலே அடிச்ச பிறகு ஃபோனில் எந்த விதமான ஸ்க்ராச்சஸும் வரல. சூப்பரான ஒரு ஃபோனாக இருக்கு. என்னங்க இப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்குறது பார்த்தா நான் ஆல்ரெடி ஸ்லாபில் ஓட்டை போட்டு வச்சுட்டு ஆணியை அடித்து இறக்குன மாதிரி இருக்குது. ஒரு ஸ்லாபில் ஓட்டை போடுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கான ஒரு கிளிப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. என்ன லவ்வா? தாமரப்பூ எல்லாம் கொடுக்குறான். ரோஜாவையே எவ்வளவு நாளைக்குடா லவர்ஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க? அப்பங்காரன் பார்த்துட்டான்டா. என்ன பண்ண போறாரு? பொண்ணை கூட்டு வீட்டுக்குள்ள போறாரு. அடைச்சு போட்டுற. ஐயோ பாவம், என்ன சிமெண்ட் முட்டை கிளம்பிட்டாரு. இப்போ காதலிச்சதுனா மதில் கட்டுறாரு. எவ்வளவு பெரிய சவரு, இதுல எப்படி ஏறி உள்ள போய் என்ன ஏணி எடுக்க போறானா? ஓ, என்னையா ஓட்ட போடுற? லைஃப்னா கண்டிப்பா ஒரு கோல் இருக்கணும். எதை நம்புறியோ அதுலயே ஸ்ட்ராங்கா நில்லு. அதுக்காக வெறித்தனமா ஓடணும். மிட்சுய் சிமெண்ட். சிமெண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான். இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஒரு ஏணியை எடுத்து போட்டு அந்த மதிலை தாண்டி போயிருக்கலாமேடா. அது அனாவசியம். ஒரு ஏணி எடுத்து போட்டாலே விஷயம் முடிஞ்சு போயிருக்குமே. ஒரு ஓட்டைக்காக 30 வருஷம் வாழ்க்கை வீணா போச்சேடா. டிஸ்பிளேக்கு நல்ல நீளம் வீதி இருக்கு. கார்னரிங் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த மொபைலோட டிஸ்பிளே குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக இந்த சுத்தியில் வச்சு தாறுமாறு அடிக்க போகிறேன். என்ன ஆகுதுன்னு மட்டும் பார்ப்போம். எவ்வளோ வடிச்ச பிறகு மொபைல் டிஸ்பிளேல எந்த அசைவுமே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க மொபைல் டிஸ்பிளே. எவ்வளோ வடிச்ச பிறகு ஒன்றுமே ஆகலை பாருங்க. இந்த டிஸ்பிளே எவ்வளோ வடிச்சாலும் தாங்குது. எந்த விதமான ஸ்க்ராச்சஸோ கீரலோ டேமேஜோ இல்லை பாருங்க. எவ்வளோ சூப்பராக டிஸ்பிளே இருக்குன்னு நல்லா பாருங்க. இதில் டிராகன் ஃப்ரூட் 925 சொல்கிற ஒரு அட்வான்ஸ்டு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஏற்கனவே இந்த ப்ராசஸரை விட இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் நல்ல ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கு. இது ரொம்ப நல்ல ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்டிமைசேஷன் என்ன உங்களுக்கு தெரியுமா?
உனக்கு தெரியுமாடா? எனக்கு தெரியாது, அதனால அதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஓஎஸ் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுல அப்கிரேடும் வந்து நமக்கு 4-5 வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல அற்புதமான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. 10,000 mAh உள்ள பேட்டரி இந்த போன்ல இருக்கு. இந்த போன்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிரான்சிஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சிருக்காங்க. அதனால நாம பேட்டரி இல்லாமலும் கொஞ்ச நேரம் பேசலாம். ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். இந்த போன்ல சூப்பரான ஒரு ஃபிளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ராத்திரி நீங்க எழும்பி 1க்கோ 2க்கோ போகும்போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா இந்த ஃபிளாஷ் லைட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு வெளிச்சமா இருக்கு அப்படின்னு. உங்க வீட்டுல இருக்கிற பல்பு ஃபியூஸ் போயிடுச்சா, அதுக்காக நீங்க பல்பு வாங்க வேண்டிய தேவையில்லை. இந்த மொபைலை நீங்க வாங்கி இதுல இருக்கிற ஃபிளாஷ் லைட்டை ஒரு பல்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுக்குது இந்த ஃபிளாஷ் லைட். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இந்த போனை ராத்திரி யூஸ் பண்ணலாம், பகல்லையும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தோட முக்கியமான விஷயம், ஆண்களும் யூஸ் பண்ண முடியும், பெண்களும் யூஸ் பண்ண முடியும். இந்த போனோட ஹைலைட்டே இதுல இருக்கிற கேமரா தான். உங்ககிட்ட 6000 மெகா பிக்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ணதுக்கெல்லாம் நான் விரும்பல. கிட்டத்தட்ட ஒரு 1000 மெகா பிக்சல் கிடைக்கும், அவ்வளவுதான். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இந்த ஃபோனோட ஸ்டெபிலைசேஷன் பாருங்க, ஆடவும் இல்லை அசையவும் இல்லை. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து பார்க்குறேன். ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக நான் நடக்கிறேன். ஓகே, நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன். இப்போ நான் ஓடுறேன், ஓடி வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ப்ராப்பராக பிடிச்சிட்டு தான் ஓடுறேன். இந்த ஃபோன் ஒரு அதிர்ஷ்டமான ஃபோன் கூட. குமார்னு சொல்கிற நம்மளோட ஃபோனை ஆர்டர் போட்ட அன்னைக்கு அவருக்கு மேரேஜ் நிச்சயம் ஆயிடுச்சு. நம்மளோட இந்த ஃபோனை யூஸ் பண்ணி தான் அவரோட மேரேஜுக்கு வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்திருக்காரு. இந்த ஃபோனில் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியும். அதோட விட்டாரா? இல்லை, நம்மளோட இந்த ஃபோனை யூஸ் பண்ணி அவர் புதுசாக ஒரு ஸ்டுடியோவை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஃபோனில் தான் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. நம்மளோட இந்த ஃபோனை வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வாடகைக்கு கூட கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவர் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த ஃபோனில் சின்ன குறைகளும் இருக்குது. இந்த ஃபோனை 24 மணிக்கூருக்கு மேலே கண்டினியூஸாக யூஸ் பண்ணோன்னா சின்னதாக ஹீட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது, இப்போ 3 ஃபோட்டோ எடுக்கிறோன்னா நல்லா ஜூம் பண்ணும்போது சின்னதாக பிக்சலேட் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபோனு வெள்ளத்துக்குள்ளே விழுந்ததுன்னா 1 மணிக்கூருக்குள்ளே எடுக்கணும். அப்படி இல்லைன்னா சின்னதாக வெள்ளையாரும். இந்த ப்ராடக்டோட பாசிட்டிவும் பார்த்தோம், நெகட்டிவும் பார்த்தோம். ஆனால் பாசிட்டிவ்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா, இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இது ஒர்த்து தான். பலர் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸோட கொடுக்கும்போது அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees. இதை கேட்கும்போது உங்களுக்கு எல்லாரும் சங்கடமாக தான் இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த ஒரு ப்ராடக்ட் இவ்வளோ ப்ரைஸாக இருக்குது, இவ்வளோ விலை அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அதனால கம்பெனி சைடில் இருந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கவுண்ட், மிகப்பெரிய ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி எங்கேயுமே யாருமே இதுவரை கொடுத்தது கிடையாது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்காகவே 9,999 rupees கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணுமா? கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு ப்ராடக்ட் வீடு தேடி வரும். உங்களுக்கு இந்த ஃபோன் விதவிதமா, வித்தியாசமா, அழகழகா, அற்புதமான கலர்கள் எல்லாம் கிடைக்க போகுது. சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்டாக் அவுட் ஆயிரும். அதனால சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க. குயிக்கா கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டை கன்னியாகுமரியிலேருந்து கனகா ஆர்டர் பண்ணியிருக்காங்க, மார்த்தாண்டத்துலேருந்து மல்லிகா ஆர்டர் பண்ணியிருக்காங்க, திண்டுக்கல்லேருந்து ரீதா ஆர்டர் பண்ணியிருக்காங்க, சுமேஷ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ரமேஷ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பேர், வேற என்ன பேர் சொல்றது, சட்டன பேர் ஒன்றும் வாயில வரமாட்டேங்குதே. டேய், அந்த கிளிப்பை போட்டு விட்றா. பாலமுருகன், நாகராஜன், புள்ளிராஜு, புட்டமுருகன், சின்ன கப்ப, சின்ன முருகன், பாலசாமி, சேகரன். இனி 10 ப்ராடக்ட் தான் இருக்கு, 20 ப்ராடக்ட் தான் இருக்கு, 5 தான் இருக்கு. என்னது, ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சா? அதுக்குள்ள படம் காலியா முடிஞ்சிச்சா? ஐயோ, நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்களே, என்ன சொல்றதுன்னு தெரியலையே. என்னது, ஸ்டாக் வந்திருக்கா? 100 ப்ராடக்ட் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். 100 ப்ராடக்ட் புதுசாக சூடாக கொண்டு வச்சிருக்காங்க. யாருக்கு வேணாலும் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். சீக்கிரம் கால் பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க. நான் இங்கே சொன்ன ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபன், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.